ஓணம் ஸ்பெஷல் அடை பிரதமன், அதாவது அடை பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சூடான தண்ணியில் 200 கிராம் அடையை சேர்த்துக்கிறேன். அடை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடை ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அடை 5 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபாதெல்லாம் வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாகிடுச்சு. தேங்காவை சேர்த்துக்கிறேன். தேங்காய் நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். முந்திரியை சேர்த்துக்கிறேன். முந்திரி பாதி செவந்துடுச்சு. இப்போ திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அதே நெய்யில் வேக வச்சுருக்க அடையை சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஊற்றிக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. அடை நல்லா திக்காகிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்சுருக்க தேங்காய், முந்திரி, திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு திக்கான தேங்காய் பால் 1 கப் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டான அடை பிரதமன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஓணம் அன்னைக்கு இந்த மாதிரி அடை பிரதமன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.